இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். கடுகு வெந்தயம்லாம் ரொம்ப கருகிட்டால் கசப்பாயிரும். ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 300 கிராம் நெல்லிக்காய் கழுவிட்டு அதில் இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு எண்ணெயில் சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். மூணு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நெல்லிக்காய் எண்ணெயில் வதக்கும் போது ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. 1/2 கப் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கால் கப் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறத 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும். நம்ம போட்டிருக்க உப்பெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு 2 லெமன் எடுத்துக்கணும். அதை 2 லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுறணும். லெமன் போட்டு செய்யும்போது ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. லெமன் புளிஞ்ச பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சால். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.